கார் மேல பைக் ஓட்டிட்டு வர சார். ஏறா லைசென்ஸ் ஏறா சார். அது சார் சார். டேய் உன் மொழியே சரியில்லை. டேய் எங்க இருந்து வரா? சார் இல்ல சார். சார் எங்க இருந்து வரா? சார் எனக்கு தெரியாது சார். டேய் என்ன தெரியாது உனக்கு? சார் நீங்க என்ன விஷயமா வந்தீங்க எனக்கு தெரியாது சார். டேய் நாங்க என்ன விஷயமா வந்தோம் உனக்கு? சார் அதான் தெரியாதுன்னு சொல்றேன்ல சார். டேய் குழந்தை கடத்துற கும்பல் தான் நீ. சார் இல்ல சார் இல்ல சார். சார் சொல்றேன் சார் சொல்றேன் சார். சொல்றா எங்கடா வச்சிருக்கீங்க? சொல்லு. சொல்லிறேன் சார் சொல்லிறேன் சார். சார் சொல்லிறேன் சார் சொல்லிறேன் சார். சார் எங்கடா? சார் சைடா போங்க சார். போ. டேய் இந்தாடா தண்ணி கொதிக்குது நீ வேலைய ஆரம்பி. கெட்டிமா புடிச்சுக்கப்பா. புடிச்சுக்கிறேன். ஏய் நல்லா புடிச்சுக்கப்பா விட்டுறாத. டேய் சனி புடிச்சவ யாரா அவன்? முக்கியமான நேரத்துல வந்து கழுத்த இருக்கிறான். சரி நீ போய் யாருன்னு பாரு போ. சரிக்கா. நீ வாமா நம்ம ஊசி போடுவான். இருடா அவன் வந்துட்டோம் வரட்டும். யாரு? அந்தா. போலீஸ் ஏய் நில்றா. ஏய் போலீஸ் டா ஓடுறா. ஏய் பிடிங்க அவள. குழந்தை கட்ட விட்டுறியா? ஓகே சார். குழந்தைய கடத்துறீங்க. சார் எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். இந்த பொம்பளை தான் எனக்கு சரக்கு ஊத்தி விட்டு இந்த புள்ள நாக்கா இருக்க சொன்னா சார். சார் இவ்வளவு பிடிங்க சார். வட மாநிலத்துக்கு கொண்டு போய் குழந்தைகளை பிச்சை எடுக்க வைக்க போறாளா? உன்கிட்ட இதெல்லாம் கேட்டங்களா? வா வச்சு சுமாரியா? ஏய் சுமாரா. பிச்சை பல்லுல உடைஞ்சு போயிடும். கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணது யாரு? அங்கிள் நான் தான் ஃபோன் பண்ணேன். இதோங்க பாருங்க இன்னும் லைன் கூட கட் பண்ணல. சின்ன பொண்ணா இருக்க ஆனா இவ்வளவு பெரிய வேலை பாத்திருக்கேம்மா. அடி பாவி என்ன ரெண்டாவது தடவையா மாட்டி விட்டியே. கடவுள் நல்லவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, கெட்டவங்களுக்கு எந்த ஹெல்ப்போ பண்ண மாட்டாரு. நான் தான் சொன்னல கேட்டியா? இப்ப பாரு மாட்டிக்கின்னு முழிக்கிற. செயலுக்கு போனதுக்கு அப்புறமாச்சும் திருந்தத்துக்கு ட்ரை பண்ணு. போ கூலி. ஏய் ஆய முட்டு சுமாருமா எழுத்து போமா. விடுங்க. யோ வயர்லெஸ்ல கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆபரேஷன் சக்சஸ்னு சொல்லு. சரிங்க சார். குழந்தைங்க எல்லாத்தையும் மீட்டாச்சுன்னு சொல்லு. மீடியா எல்லாத்தையும் ஸ்பாட்டுக்கு வர ஏற்பாடு பண்ணு. ஓகே சார். இது பெரிய சாதனையா? ஓகே சார். கூட்டிட்டு வா. யோ வாயா. எடுத்து வை பெருமாள் வரேன். எங்க ரெண்டு பேரும் சாப்பிட வாங்க. இல்ல கல்பனா எனக்கு பசிக்கல. நீ வாடி. வேண்டாமா? ஏன் வேண்டாம்? வேண்டானா விட. என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? ஏன் எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? உங்க அப்பாவுக்கு தான் ஏதோ பிரச்சனை, என்னன்னு ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறாரு. உனக்கு என்னடி பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒரு காரணமும் இல்லாம ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எல்லாத்துக்கும் காரணம் சொல்லணுமா உங்களுக்கு? ஏதோ டல்லா இருக்கு விடுங்களேன். சரி போங்க. உங்களுக்கு சாப்பாடு வேணானா எனக்கும் வேண்டாம். நீ ஏன் கல்பனா பட்டினி கிடக்குற? பசிக்கல. மா ஏமா? நாங்க வேண்டான்னு சொன்னா நீங்களும் வேண்டான்னு சொல்லணுமா? வேண்டானா விட. எல்லாத்துக்கும் காரணம் சொல்லணுமா? குழந்தைகளை கடத்தி சென்று சட்டவிரோத செயலில் ஈடுபட்டிருந்த குழந்தை கடத்தல் கும்பல் ஒன்று இன்னைக்கு போலீஸ்ல பிடிபட்டிருக்கு. இவங்களால கடத்தப்பட்ட குழந்தைகளும் மீட்கப்பட்டிருக்காங்க. இந்த பிள்ளை பிடிக்கும் கும்பலை போலீசில் பிடித்து சாதனைக்கு சொந்தக்காரி ஹன்சிகா என்ற இந்த சிறுமி. எனக்கு ஹன்சிகாங்க ஆர்த்தி அண்ணி வீட்ல இருக்காங்க. நீ எதுக்கு அங்க போய் சொல்றீங்க? என் பொண்ணுக்கு என்னாச்சு? இருக்கல்பா என்னன்னு பார்க்கலாம். என் பொண்ணுக்கு என்னாச்சு சொல்லுங்க. சொல்றத கேளு. இருக்கல்பா என்ன இதுன்னு பார்க்கலாம். காவல்துறை அதிகாரிகள் பாராட்டு தெரிவித்தார்கள்.
அளித்த பேட்டியை இப்போது காணலாம். இந்த கோடீஸ்வரி ஏற்கனவே ஒரு தடவை எனக்கு கடத்தி பேய மைசூர்ல பிச்சை எடுக்க வச்சா. என்ன மட்டும் இல்ல, என்ன மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணிருக்கா. பிள்ளைங்களை கடத்தி பேய பிச்சை எடுக்க வைக்கிறதுதான் இவருக்கு தொழிலே. எப்படியோ மைசூர்ல விட்டு நாங்க எல்லாரும் தப்பிச்சு வந்துட்டோம். தப்பிச்சு வந்துட்டா கூட ரோட்ல பிச்சை எடுக்கிற பசங்களை எல்லாம் பார்க்கும்போதெல்லாம் என்னவோ மாதிரி இருக்கும். பிச்சை எடுக்கிறவங்க எல்லாரும் சாப்பாட்டுக்கு காசு இல்லாம பிச்சை எடுக்கிறவங்க தான் நினைக்கிறோம். சின்ன பசங்க விஷயத்துல அப்படி இல்ல. அவங்க எல்லாரும் கோடீஸ்வரி மாதிரி யாரோ பிச்சை எடுக்க வைக்க சொல்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணிதான் அவங்க எல்லாரையும் பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. இதை தடுக்கவே முடியாதான்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. உங்களை மாதிரி டிவிக்காரங்கிட்ட சொன்னா ஏதாச்சும் ஹெல்ப் கேட்குமான்னு யோசிச்சேன். உங்க அக்கா கிட்ட கூட இத பத்தி எல்லாம் நான் பேசினேன். ஆனா அது எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல. அப்பதான் கோடீஸ்வரி ஆளு கடத்தினாரு. கோடீஸ்வரிக்கு என் மேல ரொம்ப கோபம். அதனால என் நாக்க அறுத்து என்ன பீகார்ல கொண்டு போய் பிச்சை எடுக்க வைக்கணும்னு திட்டம் போட்டான். நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கல. அதுக்குள்ள போலீஸ் சொன்னனால நான் தப்பிச்சிட்டேன். போலீஸ்க்கு எப்படிமா தகவல் கொடுத்தீங்க? கோடீஸ்வரி ஆளுங்க எனக்கு கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. அப்ப எப்படியும் எனக்கு ஒரு போன் கிடைச்சிச்சு. ஏதாச்சும் எமர்ஜென்சினா 100க்கு போன் பண்ணணும். அப்படி பண்ணா போலீஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எங்க டீச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ஞாபகத்துக்கு வந்துச்சு. டயல் பண்ணி போன் வச்சிட்டேன். போலீஸ் வந்து எங்களை காப்பாத்திட்டாங்க. எங்க என்னங்க இது? அப்படின்னா ஹன்சி ஆர்த்தி அண்ணி வீட்ல இல்லையா? காணாம போயிருந்தாளா? ஆமா கல்பனா, ஆனா அவதான் இப்ப கிடைச்சிட்டாளே. ஏங்க சொல்லல? ஹன்சி காணோன்னு ஏங்க என்கிட்ட சொல்லல? சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்கன்னு தாமா சொல்லல. அப்ப ஹன்சி காணோன்னு உனக்கும் தெரியுமா? தெரியுமா? ஆர்த்தி அத்தைக்கும் தெரியும். ஓ, அத சொல்றதுக்கு தான் போனை புடுங்கிட்டு போனியா? ஆமாமா, நேத்து நைட்டு ஹன்சி பிச்சைக்கார குழந்தைங்களெல்லாம் எப்படி காப்பாத்துறதுன்னு கேட்டான். நான் தான் பெரிய மனுஷி மாதிரி பேசாதடின்னு சொன்னேன். ஆனா எதையுமே சட்டை பண்ணாம எவ்வளவு பெரிய காயம் பண்ணிருக்கா. எல்லாரும் என்ன சேர்ந்து ஏமாத்திட்டீங்கல்ல? ஏமாத்துறது என்னமோ உண்மைதான். உன்னோட நன்மைக்கு தான் அப்படி பண்ணோம். அதனால என்ன பாரு, எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கா பாரு உன் பொண்ணு. அந்த கோடீஸ்வரி ஏதாவது என் பொண்ண பண்ணிருந்தான்னா நான் செத்துருப்பேங்க. என்ன கல்பனா, அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆகல, ஆகாது. நம்ம பொண்ணு கெட்டிக்காரி, எப்படி திட்டம் போட்டு வேலை பார்த்திருக்கா பாரு. அதுக்காக பெருமைப்படுறதை விட்டுட்டு புலம்பிட்டு இருக்க நீ சந்தோஷப்படு. ஸ்ருதி, ஸ்ருதி, ஆர்த்தி எல்லாம் ரெடியா வச்சிருக்கியா? ரெடியா இருக்குமா? சரி. கல்பனா, அதான் இன்ஸ்பெக்டரே போன் பண்ணி அன்சியை கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லிட்டார்ல. அப்படியே பரபரப்பா வாசலையே பார்த்துட்டு இருக்க. சும்மா இருங்கங்க. அவ பாட்டுக்கு எப்பவும் வர மாதிரி துருதுருன்னு உள்ள வந்துட்டானா? ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழிச்சதுக்கு அப்புறம் தான் உள்ளவே கூட்டிட்டு போனோம். அதுக்காக தான் நான் வாசலையே பார்த்துட்டு இருக்கேன். ஏய் குட்டிடி, ஏய் குட்டி குட்டி குட்டி, நில்லு நில்லு நில்லு. உனக்கு திருஷ்டி கழிச்சதுக்கு அப்புறம் தான் நீ உள்ள வரணும்னு. ஏய் கற்பூரம் ஏத்து. இத கொட்டிட்டு வா என் செல்லம், என் கண்ணு. ஏய் கண்ணுக்குட்டி, ஸ்கூலுக்கு போற மாதிரி அப்பாவுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு வெளில போயிட்டியா? அப்படி பண்ணதால தானே இவ்வளவு பெரிய வேலை பண்ணிருக்கு. ரொம்ப தைரியமான பொண்ணு சார். ஒரு பெரிய நெட்வொர்க்கே அசைச்சு பார்த்துட்டா. இந்த கும்பலை வச்சே இனிமே வரிசையா இதுல சம்பந்தப்பட்ட எல்லாரும் மாட்டுவாங்க. பெரிய விஷயம் சார் உங்க பொண்ணு பண்ணது. கமிஷனரே தனிப்பட்ட முறையில உங்க பொண்ணை பாராட்டி இருக்காரு. நேர்ல பார்த்து பாராட்ட நினைச்சாரு. ஆனா குழந்தைய காணுன்னு பெத்தவங்க தேடுவாங்க. முதல்ல குழந்தைய கொண்டு போய் வீட்டுல விட்டுருங்க. அவங்களுக்கு சௌரியப்படும் போது குழந்தைய என்னோட ஆபீஸ் கூட்டுவாங்கன்னு சொன்னாரு. சரி சார்,
கட்டாயமா கூட்டு வந்துடுறேன் சார். ஓகே சார், அப்ப நான் ரொம்ப கிளம்புறேன். தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி சார். போயிட்டு வரமா. வாடி சார். வாங்கய்யா. வாடா போலாம். வா உள்ள சார். போலாம். இந்தாங்கண்ணா. ஹன்சி குட்டி, நீ காணாம போயிட்டேன்னு அம்மாவுக்கு தெரியவே தெரியாது தெரியுமா? அப்பாவும் அக்காவும் என்கிட்ட சொல்லவே இல்ல தெரியுமா? ஏய், எல்லாத்தையும் முன்னாடியே பிளான் பண்ணிட்டியா? இல்லக்கா, என்ன கூட்டிட்டு போன ஆளு கோடீஸ்வரி ஆளுன்னே தெரியாது. அப்பா. ஹலோ அப்பா. என்ன கல்பனா, ஹன்சி என்னென்னமோ பண்ணிருக்கா? ஆமாப்பா. போன குடுமா அவகிட்ட. இந்த ஹன்சி தாத்தா பேசுறாரு. தாத்தா, ஹன்சி குட்டி, ஊரே புகழற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்ட, அதுவும் இந்த வயசுலயே. பெரிய விஷயம்மா, சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் தாத்தா. இவ்வளவு வேலை பண்ண என் பேத்திய போன்ல பாராட்டினா போதுமா? நேர்ல வந்து பாராட்டணும். வரேன், நேர்லயே வரேன். சரிங்க தாத்தா, நிறைய கதை இருக்கு, நீங்க வரும்போது சொல்றேன். சொல்லு, எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கேக்குறேன். வச்சிருட்டுமா? இருங்க, நான் பேசணும். கொடுங்க. அலமு, போன் வருதுமா? அம்மா கொடுங்க. நாதன். நாதன் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் அலமு. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். அலமு, நீங்க இவ்வளவு உற்சாகமா பேசி சமீபத்துல நான் கேட்டதே இல்லையே. இவ்வளவு ஏன் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாவே பட்டும் படாம ஏதோ இருக்குன்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. என்ன அலமு, ஏதோ சந்தோஷமான செய்தியா? ஆமா நாதன், சந்தோஷமான செய்திதான். என்னன்னு எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்க சந்தோஷத்துல நானும் பங்கெடுத்துக்கிறேன். பூபாலன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டாரு. ஓ, உங்களுக்கு எப்படி தெரியும் அலமு? பேப்பர்ல பார்த்தோம். பேப்பர்லயா? ஆமா, அவர் ஜெயிலுக்குள்ள பண்ண சேவையை பாராட்டி பேப்பர்ல அவர் போட்டோவை போட்டு நியூஸ்ல எழுதியிருந்தாங்க. அப்படியா? ஆமா, அவரை பத்தி பேப்பர்ல வந்தது என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கு தெரியுமா? என்ன மாற்றம்னு நீங்க சொன்னதானே தெரியும். பேப்பர்ல அவரை பத்தி நல்லபடியா எழுதி இருந்ததை படிச்சுட்டு எங்க வீட்ல எல்லாரும் பூபாலனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. நிஜமா சொல்றீங்களமோ? உங்க அண்ணன் அக்கா எல்லாமே சம்மதிச்சிட்டாங்களா? ஆமா நாதன், நான் தான் எல்லாருமே சொல்றேனே. அண்ணன் அக்கா உட்பட எல்லாருக்குமே சம்மதம் தான். ரொம்ப சந்தோஷங்க. நீங்க பூபாலன்ட்ட பேசிட்டீங்களா? அவரே என்கிட்ட பேசிட்டாரு. ஜெயில இருந்து வந்த உடனே முதல் போன் எனக்கு தான் பண்ணாரு. அவங்க வீட்ல எல்லாரையும் கூட்டிட்டு என்ன பொண்ணு கேட்டு வரேன்னு சொன்னாரு. சொன்ன மாதிரி எல்லாரையுமே கூட்டிட்டு வந்தாரு. எல்லாம் பேசி முடிச்சாச்சு நாதன். பூபாலனுக்கும் எனக்கும் கல்யாணம். அதுல இனிமே யாராலையுமே எந்த தடையும் இல்ல. எதுக்காக இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தனோ அது நடக்க போகுது. நாதன், அலமு, என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க? வாழ்த்தணும் தோணுச்சு. என்ன சொல்லி வாழ்த்தலாம்னு யோசிச்சேன். அதான். ஓகே, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சிருச்சு. என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ் நாதன். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். நானே உங்களுக்கு போன் பண்ணி சொல்லலான்னு இருந்தேன். அதுக்குள்ளார நீங்களே பண்ணிட்டீங்க. நேரம் அங்க வீடே பரபரப்பா இருக்கும் இல்ல? ஆக்சுவலா பரபரப்பு இன்னும் ஆரம்பிக்கல. ஆனா இன்னைக்கு சாயந்தரத்துல இருந்து ஆரம்பிச்சிரும். அலமு, கல்யாண வேலை எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. இழுத்து போட்டு வேலை செய்ய 2 தடி பசங்க இருக்கும். நோ ஃபார்மாலிட்டிஸ். சரி, ஓகே. அலமு, சந்தோஷமா இருக்கீங்க. இந்த சந்தோஷம் என்னைக்கும் இருக்கணும் அப்படின்னு நான் விஷ் பண்றேன். தேங்க் யூ நாதன். அப்புறமா நான் உங்களை வீட்ல வந்து பார்க்கறேன். ஓகேங்களா? ஓகே நாதன், பை. அஷிஷோ, டைம் ஆச்சு. பூபாலன் வந்து வெயிட் பண்ண போறாரு. அம்மா. அலமோ, அக்கா வாக்கா. ஒரு சின்ன வேலை, கடத்தெரு வரைக்கும் போகணும். வரியா? ஐயோ, இப்ப வா. ஆமாடி, நான் வெளியில கிளம்பிட்டு இருக்கேன். நீ போயிட்டு வாயேன். ஏய், என்ன வேலை ஏதுன்னு கூட கேட்காம கழட்டி விடுற? உனக்கு என்ன வேலையா இருந்தா எனக்கு என்ன? எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் போக வேண்டியது இருக்கு. அம்மா. ஏய், எங்கடி போற? அது எதுக்குக்கா உனக்கு? கேட்டா சொல்ல.
என் ஃப்ரெண்ட பார்க்க போறேன். எந்த ஃப்ரெண்டு? இவ சுந்தரி வீட்டுக்கு. சுந்தரியா? அவ வீடு எங்க இருக்கு? என்னக்கா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? நான் யாரையோ பார்க்க போறேன், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இல்லடி, ஒரு gift வாங்கணும், கடத்தெரு வரைக்கும் போறேன். யாரோ ஃப்ரெண்டுக்கு பிரசன்ட் பண்ணணுமா, மாமா வாங்கிட்டு வர சொல்றாரு. இந்த மாதிரி பொருள் எல்லாம் எனக்கு வாங்கி பழக்கமே இல்ல. உன்னை கூட்டின்னு போனா நீ நல்லா செலக்ட் பண்ணுவல்ல, அதுக்காக தான். நீ வந்தீனா வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு திரும்பி வரும்போது உன் ஃப்ரெண்டை பார்த்துக்கலாம். இல்ல, இன்னைக்கு சரிப்பட்டு வராது. நம்ம வேணா நாளைக்கு போலாம். நாளைக்கு கொடுக்கணுமாண்டி? இன்னைக்கே போய் வாங்கிட்டு வர சொல்றாரு. அப்ப நீயே போய் வாங்கிக்க, என்னை விட ப்ளீஸ். நான் கிளம்புறேன். ஆமாங்களா? அம்மா என்ன அலமு? அம்மா, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேம்மா. எங்க போற? என்னம்மா போகும்போதே எங்க போறேன்னு கேக்குற? இந்த இடத்துக்கு போறேன்னு சொன்னா நான் ஏன் அப்படி கேட்க போறேன்? ஃப்ரெண்டு வீட்டுக்கு. எந்த ஃப்ரெண்டு? இவ வள்ளி. இந்த ஊர்ல யாரு? இரு, இப்ப நான் கேட்கும்போது உன் ஃப்ரெண்டு பேர் சுந்தரின்னு சொன்ன. ஆமா சொன்னேன். அம்மா கேட்டதுக்கு வள்ளின்னு சொல்ற. ஏய், என்னடி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? யார் மாத்தி மாத்தி பேசுனா? சுந்தரி வள்ளி ரெண்டும் ஒண்ணு. அது எப்படி ஒண்ணாகுமா? அவ பேர் சுந்தரவல்லி, கிளாஸ்ல சுந்தரி, வீட்ல வள்ளி. ஆக மொத்தத்துல ரெண்டு பேரும் ஒரே ஆளுதான். போதுமா? ஆளை விடுங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து இப்படிதான் படபடன்னு இருக்கிறா. நீ வா. வாலமோ, லேட் ஆனதும் எங்க நீ வராம போயிடுவேன்னு பயந்துட்டேன். வரேன்னு ஒத்துக்கிட்டு வராம இருப்பேனா? அப்புறம் ஏன் லேட்டு? வீட்ல ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு வர வேணாமா? சரி வா. என்ன சொல்லி சமாளிச்ச? என்ன சொல்ல முடியும்? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன். நம்பிட்டாங்களா? கொஞ்சம் சொதப்பல் தான், இருந்தாலும் சமாளிச்சிட்டேன். நம்பிட்டாங்க. நல்ல வேலை, சொதப்பலனாலும் பெரிய உண்மை விரும்பி மாதிரி பூபாலனை தான் பார்க்க போறேன்னு சொல்லாம வந்தியே. சொன்ன என்ன தப்பு? நீங்களும் நானும் சந்திக்கிறதுல என்ன திருட்டுத்தனம் இருக்கு? என்ன பாக்கணும்னா நேரா எங்க வீட்டுக்கே வந்து பார்க்கலாம். எதுக்கு இப்படி ஒளிவு மறைவா சந்திக்கணும்? அதுல ஒரு த்ரில் இருக்கு இல்லையா? காசு கொடுத்து வாங்கி திங்கிற மாங்காயை விட கள்ள மாங்காய் அடிச்சு திங்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? அந்த சந்தோஷத்துக்காக தான். நீங்க இப்படி எல்லாம் இருக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஏன், நம்மகிட்ட என்ன ஸ்பெஷலா? இல்ல, உங்களுக்கு தான் இந்த காதல், திருட்டுத்தனமா சந்திக்கிறது இதெல்லாம் பிடிக்காதுல்ல. ஒரு தடவை பூர்ணி ஒரு பையனை திருட்டுத்தனமா சந்திச்சு பேசினதுக்கு நீங்க அந்த பையனை அடிக்கிற அளவுக்கு போனீங்க. இப்போ நீங்களே அந்த மாதிரி வேலையை திருடலன்னு சொல்றீங்க. நீங்க மாறிட்டீங்க பூபாலன். ஆமா அலமு, நிறைய மாறிட்டேன். ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கல, அதான் அந்த திருட்டுத்தனம் எல்லாம் ஒட்டிக்கிச்சு. இப்ப எதுக்கு அந்த பேச்சு? ஏன், பேசுனா என்ன? அது உண்மைதானே, பொய் இல்லையே. ஜெயிலுக்கு போன என்ன கேவலமா? ஏன் போன? நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்காக போனேன். அவன் ஊழல் பண்ணிட்டு அவ்வளவு சந்தோஷமா ஜெயிலுக்கு போறான், ஏதோ சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி. அப்படி இருக்கிறப்ப நான் போனதுல எனக்கு எந்த கேவலமும் இல்ல. நல்லா பேச பழகிட்டீங்க. சரி, 2-3 மணி நேரம் கூட இருக்கிற மாதிரி வர சொன்னீங்களே, அவ்வளவு நேரம் என்ன பண்ண போறோம்? அது நான் இன்னும் சொல்லவே இல்ல. ஆகாஷ பார்க்க போறேன். ஆகாஷியா? ஆமா, நீ இன்னும் அவனை பார்க்கவே இல்ல. ஆகாஷ பாக்குறதுக்காக நான் ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போனேன். அதுக்கப்புறம் 2-3 தடவை அவங்க வீட்டுக்கு போனேன். ஆனா ஆகாஷோட அக்கா என்ன பார்க்க விடல. அதுக்கப்புறம் நான் போல. தெரியும், ரேகா அக்கா சொன்னாங்க. நீங்க பாத்தீங்களா ஆகாஷ? பார்த்தேன். எப்படி இருக்காரு? இருக்கா, இப்படி இருக்கிறத விட அவன் செத்து இருக்கலாம். அப்படி ஒரு நிலைமையில இருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நான் தான். இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். இது எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு. ஐயோ பூபாலன், என்ன இது? சங்கடமா இருக்கு அலமு. நான் அடிச்சதுனால தானே அவன் இப்படி ஒரு நிலைமையில இருக்கான். என் உயிர் நண்பனை இப்படி ஒரு நிலைமை கொண்டு வந்துட்டேனே, எனக்கு மன்னிப்பே கிடையாது அலமு. பூபாலன், என்ன இது? அப்படி பார்த்தா ஆகாஷோட நிலைமைக்கு ஒரு வகையில நானும் தானே காரணம். உண்மைதான் அலமு, ஆகாஷோட நிலைமைக்கு நீ நானும் தான் காரணம், வேற யாரும் காரணம் இல்ல. அவனுக்கு நாம பண்ண பாவத்துக்கு பரிகாரம் பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. என்ன பண்ணும் பூபாலன், சொல்லுங்க, பண்ணலாம். முதல்ல ஆகாஷ போய் பாப்போம். பண்ண வேண்டியது என்னன்னு அங்க போனதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஆனா ஆகாஷோட அக்கா சின்ன பார்த்தா கோவப்படுவாங்களே. அந்த கவலை உனக்கு எதுக்கு? ஆகாஷ அடிச்சு இந்த நிலைமைக்கு ஆளாக்குன என்னையே அவங்க மன்னிச்சிட்டாங்க, உன்னை மன்னிக்க மாட்டாங்களா? அதுவும் நீ ஆகாஷ்க்கு பெரிய உதவி பண்ண வந்திருக்கேன்றப்போ உன்னை பார்த்து எப்படி கோவப்படுவாங்க? வாலமு, ஆகாஷ் வீட்டுக்கு போலாம். ஆகாஷ் வீட்டுக்கு போயிட்டு வர்றதுன்னா லேட் ஆகாதா? அதுக்குதான் நான் உங்ககிட்ட 2-3 மணி நேரம் டைம் இருக்கிற மாதிரி வான்னு சொன்னேன். யாருக்கும் தெரியாம
நான் உன்னை தனியா சந்திக்கணும்னு சொன்னதுக்கு காரணமே இதுதான், வேற எதுவும் இல்ல. ஐயோ பூபாலன், ப்ளீஸ் அலமு. என் நண்பன் மோசமான நிலைமையில இருக்கும்போது அதை பத்தி எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம நாம பார்த்து பேசி சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக வர சொன்ன நினைச்சியா? அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு சொன்ன அலமு. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இதுக்காக தான் போறேன்னு சொல்லி வீட்ல சொல்லிட்டு வந்திருப்பனே. இல்ல அலமு, அதை அவங்க விரும்புவாங்களான்னு சொல்ல முடியாது. கல்யாணம் ஆக போற நேரத்துல ஆகாஷ போய் பார்த்து எதுக்கு வீண் பிரச்சனை நினைச்சு உன்னை போக விடாம தடுத்துருவாங்க. அதனாலதான் இதை உன்கிட்ட முன்கூட்டியே சொல்லல. அதனால என்ன அலமு, போய் பார்த்துட்டு வந்து அப்புறம் சொல்லிக்கலாம். இப்பவே கிளம்புனாதான் சீக்கிரமா உன்னை கொண்டு விட முடியும். சரி பூபாலன், போலாம். ரொம்ப தேங்க்ஸ் அலமு, வா.